Let the world hear his voice. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பில்லி பிரே என்ற சுரங்க தொழிலாளி தனது 29வது வயதில் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன் அவர் ஒரு குடிகாரராகவும் பலவிதமான பாவங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும் மனிதனாகவும் இருந்தார். பாதி நேரம் போதையில்தான் இருப்பார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் அவர் வாழ்க்கை முற்றிலும் மாறி சாட்சியாக இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்தார். ஒரு நாள் தன்னுடைய நிலத்திலே பயிரிட்டு இருந்த உருளைக்கிழங்குகளை தோண்டி எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய பழைய எஜமானாகிய பிசாசு அவரிடம் வந்து, பில்லி பிரே, நீ ஆண்டவரை சேவிக்கிறாய், ஆனால் அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே இல்லை. அவர் உன்னை ஆசீர்வதித்திருந்தால் உன் நிலத்தில் விளைந்த உருளைக்கிழங்குகள் மிக சிறியதாகவும் கொஞ்சமாகவும் இருக்குமா என்றான். ஆனால் பில்லி பிரே பிசாசின் வார்த்தைகளை கேட்கவும் இல்லை, அதை நம்பவும் இல்லை. ஆனால் அவர் இவ்விதமாக பிசாசிடம் திரும்ப பேச ஆரம்பித்தார். பிசாசே, நான் எத்தனையோ வருஷ காலமாய் உன்னை உண்மையாக சேவித்தேன். நீ சொன்னபடியெல்லாம் செய்தேன். என்னை போல எவனுமே உன்னை உண்மையாக சேவித்திருக்க மாட்டான். நான் அவ்வாறு உன்னை சேவித்த போது நீ எனக்கு எந்த நன்மையுமே செய்யவில்லை. நான் எப்போதுமே போதையில்தான் இருந்தேன். என் மனைவி பிள்ளைகளை கூட நான் கவனிக்கவில்லை. ஆனால் நீ ஒரு உருளைக்கிழங்கை கூட அப்போது எனக்கு தரவில்லையே என்றார். உடனே பிசாசு அவரை விட்டு ஓடி போனான். பிசாசை சேவித்த போது அவனால் சுமத்தப்பட்ட நுகத்தடியை விட இப்போது இயேசுவை சேவிக்கிறதுனால் ஏற்பட்ட நுகத்தடி லகுவாக இருப்பதை உணர்ந்தார். இயேசுவோடு தான் வாழாத இடங்கள் நரகம் போல இருப்பதாகவும் இயேசுவோடு வாழும் இடங்கள் தனக்கு மோட்சமாக இருப்பதாகவும் பில்லி பிரே குறிப்பிட்டார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை அறியாத முற்காலத்தில் சாத்தானை சேவித்த போது அவன் எந்த நன்மையும் நமக்கு செய்யவில்லை. நமது மனபாரத்தை அவன் அகற்றவில்லை. நமது இருதயத்தின் வெறுமையை அவன் மாற்றவில்லை. நமது வாழ்க்கையில் பிசாசு அடிக்கடி வந்து, நீ இயேசுவை சேவிக்கிறதுனால்தான் உனக்கு இந்த நஷ்டம் என்று சொல்லுவான். வேதம் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று கூறுகிறது. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தார். அவர் நம்மை ஒருபோதும் அழிப்பதற்காகவோ சபிப்பதற்காகவோ வரவில்லை. பிசாசு நம்மேல் வைத்த ஆனால் நம்மால் சுமக்க முடியாத கடினமான அவனுடைய நுகத்தடியை இயேசு மாற்றுவார். பாவத்திலும் சாபத்திலும் அநேகர் பார்த்து ஒதுங்கும் வண்ணம் இருந்த நமது வாழ்க்கையில் தேவன் ஒரு திருப்பத்தை தருவார். சத்துருவின் சுமைகளை நம்ம விட்டு அகற்றுவார். நம்மை ஒரு புது படைப்பாக மாற்றுவார். உலகம் தரக்கூடாத சந்தோஷம், சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும். இனம் புரியாத மனோதுக்கம் எல்லாம் மாறும். ஆகவே சத்துருவின் வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் இயேசுவின் வார்த்தைகளை அறிக்கையிடுவோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக.